பூபாரத்தை குறைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். தேவதைகளை பார்த்து பிரம்மா சொன்னார், பகவான் இப்படி அவதாரம் பண்ண போறாருன்றதுனால யாரெல்லாம் பகவானுக்கு சகாயம் பண்ணணும், கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கோ அவர்கள்லாம் பூமியில போய் பிறக்கலாம். ஏன்னா பகவானா இருக்கிற சமயத்துல நாம் சேவை பண்ண முடியாது. வைகுண்டத்துல பகவான் இருந்தா என்ன சேவை பண்ணலாம்? பார்த்துட்டு தான் இருக்கலாம். தத்விஷ்ணோ பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரையா, சதா பஷ்யந்தி, பார்த்துட்டே தான் இருக்கலாம். ஒரு அபிஷேகமோ, ஒரு திருவஞ்சனமோ, ஒரு ஆராதனமோ, ஒரு அலங்காரமோ, ஒரு வஸ்திரம் சாத்துறதோ அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பகவான் திருவேணியோட அர்ச்சாவதாரமா வர காலங்கள்ல தான் இப்படி கோவில்கள் எல்லாம் கட்டி பூஜை பண்றமோ, எழுப்பது பள்ளி எழுச்சி பகவான் எழுப்பது கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்மீகம். ராவணா பிறந்த உடனே பிரபோதனம்னு பேரு, அல்லது சுப்பிரபாதம்னு சொல்லலாம். அது மாதிரி பகல் முழுக்க உபச்சாரம், ராத்திரி தூங்க பண்றது கிருஷ்ண பகவான், அதுக்கு தோலோத்சவம்னு பேரு. இது மாதிரி அவதார காலங்கள்ல தான் கிருஷ்ணாவதாரத்துக்கு நாராயண தீர்த்தர் தூங்குற பாட்டு அத்தனை பாடியிருக்காங்க. இந்திரயாசக சுந்தர கிருஷ்ண புரந்தராதி வந்திய பத கமலா நந்த நந்த யோகி வாரியதூரந்தர நாராயண தீர்த்த மதி விஹாரா மாதவ மாம் அவதேவா கிருஷ்ணா யாதவ கிருஷ்ணா யதுகுல கிருஷ்ணா சாது ஜனாதார சார்வபௌமா மாதவ மாமவதேவா மாதவ மா. மாணிக்கம் கட்டி வைரவிடை கட்டி ஆடி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் போட்டி பாடல். பகவானை எழுப்புற மாதிரி, தூங்க பண்ற மாதிரி, இதுக்கெல்லாம் கைங்கரியம் பேர். இந்த கைங்கரியங்கள்லாம் உருவெடுத்து வரதே தானே பண்ண முடியாது. அதனால தேவதைகள் எல்லாம் ஆசைப்பட்டு பூமியில வந்து பிறந்தார்கள். தேவதைகள்னா இந்திரன், சந்திரன், குபேரன், வருணன் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, யமதர்மராஜனே வந்தார். உலகத்துல ஓய்வில்லாத லீவ் இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட் யமனோடு தான். சண்டே, கிறிஸ்துமஸ், கிச்சடி இதெல்லாம் லீவு சொல்றமே, இது மாதிரி ஒரு லீவு கிடையாது யமனுக்கு. அப்படி ஒரு லீவு இருக்குன்னா சண்டே அன்னைக்கு யாராவது சாகாம இருக்கணுமே, எல்லா நாளும் போய்கிட்டு தான் இருக்காரு. அப்ப யமனுக்கு ஒரு நாள் லீவு நாளுங்கிறதே கிடையாது. அந்த யம தர்மராஜனே வந்தார், ஒழிஞ்சு வந்தார். விதுரரா அவர் தான் வந்தது. மகாபாரதத்துல விதுரர்னு சொல்றமோ ரெண்டு அம்சம், தர்ம தேவதை தர்மபுத்திரரா வந்தது. யம தர்மராஜன் விதுரரா வந்தார், வாயு பகவான் பீமனா வந்தார், இந்திரன் அர்ஜுனனா வந்தார், அஷ்ட வசுக்கள்ல ஒரு வசு பீஷ்மாச்சாரியாலா வந்தது, சூரியனே கர்ணனா வந்தார், அஸ்வினி தேவதைகள்னு சொல்லக்கூடிய தேவ டாக்டர்களே நகுலனும் சகதேவனுமாக வந்தார். இந்த தேவகி, தேவர், வசுதேவர் இவர்கள் எல்லாமே வசுக்கள் தான். மாதிரி அது ரொம்ப விரிவானது. மொத்தத்துல எல்லாம் ஒரு குரூப், இந்த சைடு ஒரு குரூப், அந்த சைடு ஒரு குரூப். இந்த கம்சன் அசுரன் சொன்னா அவனுக்கு காலநேமின்னு பேர். சனி பகவான் தான் துரியோதனன், அதை சொல்லணும்னு ஞாபகம். அதனாலதான் கரெக்டா மகாபாரதத்துல அவனுக்கு கருப்பு வேஷ்டி கட்டி காமிச்சது. மகாபாரதம் பார்த்தவனுக்கு ஞாபகம் இருக்கும், அவன் கருப்பு வேஷ்டி தான். ஏன்னா சனீஸ்வரனே தான் துரியோதனன். இவன் காலநேமின்னு ஒரு அசுரன் தான் கம்சன். தன் தங்கையா உள்ள தேவகிக்கு கல்யாணம் பண்ணி, வசுதேவரோட கல்யாணம் பண்ணி மருமகன் வீட்டுல கொண்டு விடுறான். கல்யாணமாகி பொண்ணை கொண்டு விடுறா மாதிரி கொண்டு விடுறது. இவனே தேரை ஓட்டி போறான். மதுராபட்டினத்துக்குள்ள போகும்போது ஏகப்பட்ட பேண்ட் மாதிரி, இந்த வட இந்தியா கல்யாணத்தில் இன்னைக்கு உள்ளது, முன்னாடி முன்னாடி கால் கிழிச்சு போய் அது மாதிரி அடிச்சுட்டே போவாரு. நம்மளோட மங்கள வாத்தியம்னு நாதஸ்வரம் மட்டும்தான்.
அது மங்கள வாக்கியம். ஏன்னா மங்களமான காரியத்துக்கு மட்டும் உபயோகப்படுத்துற ஒரே கருவி நாதஸ்வரம் தான். பாக்கி எல்லாம் ரெண்டுக்கும் உபயோகம். நாதஸ்வரம் மட்டும் மங்களமான காரியத்துக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்துறது. அதனால மங்கள வாக்கியம். அத்தனை வாத்தியங்கள் 18 வகையான வாத்தியங்கள் இருக்கு சாஸ்திரம். நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல 18 வகை வாத்தியங்கள் இருக்கு. வேதி மிருதங்க மத்தல காகல துந்துபி தூரிய தும்புரு வீணா வேணு நூபுர மட்டுக டெண்டிம டமருக ஜஞ்சரி ஜல்லரி தவல சங்க பணவ படஹா எட்டாதச வாத்திய கோஷ அப்படின்னு அதை பின்னாடி ஒரு தடவை சொல்றேன். இது 18 வகையான வாத்தியங்களை குறிப்பிடுறது. அத்தனை வாக்கியமும் வாசிக்க தேர் போக ஆகாசத்திலிருந்து அசரீரி வாக்கு ஒன்று சொன்னது. எந்த தங்கையினுடைய கல்யாணத்தை அதிவிமரிசையாக பண்ணுகிறாயோ அந்த தங்கையினுடைய 8வது கர்ப்பம் ஒன்ன கொள்ளும். பதி பிரகிரஹிணம் கம்சம் ஆபாஷ்யாஹ சரீரவாக்கு அஸ்யாஸ்த்வாம் அஷ்டமோ கர்ப்பஹ ஹந்தாயாம் மஹசே அபுதா. இந்த கம்சானு கூப்பிடல, முட்டாளேன்னு கூப்பிட்டு. ஒருத்தர் கேட்டாலே எங்கிட்ட இது மாதிரி கதை சொன்னோடனே, இதுக்கு முன்னாடி கம்சன் இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு இது கேட்ட உடனே தான் தங்கையை கொல்லணும்னு போறான், அயோக்கியத்தனம் பண்ண போறான். இதுக்கு முன்னாடி கம்சன் யோகியனான இருந்தான். இந்த வார்த்தை தானே அவனை மாற்றி விட்டது. இந்த அசரீரி வாக்கு சொல்லலைன்னா அவன் யோகியனாக இருந்துக்க போறான். அப்ப கம்சன் மேல எப்படி குறை சொல்ல முடியும்? ஒருத்தர் கேட்டா நியாயமான கேள்விதான். அதுக்கு வியாக்கியானத்திலேயே இருக்கு. முட்டாளையில அதனாலதான் கூப்பிட்டு. முட்டாளுக்கு அடையாளம் என்னன்னா பேசுறவன் பேச்செல்லாம் நம்புறோம். ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொன்னா நம்ம புத்தியினால அதை அனலைஸ் பண்ணி பார்க்கணுமா வேண்டாமா? இவன் பண்ண முட்டாள்தான் சொல்றேன். குழந்தை 8வது கர்ப்பம்னு இருக்கு. 8வது கர்ப்பம் எப்ப ஏற்பட போறது, அந்த குழந்தை எப்ப பிறக்க போறது, அந்த காலம் எங்க இருக்கு, அது எத்தனை வருஷம் ஆகும், இந்த வசுதேவருக்கு குழந்தைய பிறக்கிறதுக்கு தள்ளி போகலாம், லேட்டா பிறக்கலாம், எத்தனையோ விஷயங்கள் இருக்க. அதுக்கு ஒரு நிதானம் கொடுக்க வேண்டாமா? அந்த நிதானம் இல்லாதபடிக்கு நடு பஜார்ல கூட பிறந்த தங்கைய பெண்ணை தங்கைய கல்யாண கோலத்துல வெட்டணும்னு கையில வாழ உருவி வெட்ட வேண்டும். உடனே வசுதேவர் தடுத்து ஸ்லாகனிய குணசூரி இவனுடைய கோபத்தை பார்த்துட்டு ஊர்வலமே திகில் அடைச்சுட்டு எல்லாரும் தாதரிக்க ஓடுறாங்க. இந்த அசகிரி வாக்கு கேட்ட உடனே அவனுக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து சங்கநாதம் பண்ணி வாழை உருவிட்டான். அத்தனை பேர் ஸ்டெண்டாகி நின்றார்கள். சில பேர்கள் பயந்து ஓடி விட்டார்கள். சில பேர்கள் அப்படியே பீதி அடைஞ்சார்கள். கம்சன் அந்த பெண்ணை வெட்ட போனா எல்லாரும் ஓடின மாதிரி கல்யாணம் பண்ணிட்ட வசுதேவரும் ஓட வேண்டியதான். இன்னொரு நாள் என்ன பண்ணுவான்? ஏன் ஓடல? அதுதான் பாரதிய கல்யாணத்துல உள்ள விசேஷம். மனைவி பர்த்தா அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல பெயர். அப்படின்னா என்ன அப்படின்னு பரணேன்னு தாவு ரட்சிக்கிறவன். எக்காரணம் கொண்டும் அந்த பெண்ணை கை விட்டுடக்கூடாது அப்படிங்கிறது கணவனுடைய ஒரு கடமை. தர்மம். அது கூட பிறந்த சித்தப்பா மகன் அண்ணன் அவன் கொள்ள துணிச்சுட்டான். இவர் கல்யாணம் பண்ணிட்டு 1 மணி நேரம் தான் ஆகுது. இவர் தடுக்கிறார். வேண்டாண்டா கம்சா, இப்படி வேண்டாண்டா, அவளை காக்க வெட்டாதே அப்படின்னு சொல்றதுக்கு இந்த தேவகியோட என்ன 10 வருஷம் குடும்பம் நடத்திருக்காரா? சமைச்சு 4 வேளை சாப்பிட்டுருக்காரா? சாமி கல்யாணம் தான் இருக்கா? எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. கல்யாணம் ஆகி 1 மணி நேரம் தான் ஆனது. இந்த 1 மணி நேரத்திலேயே அவன் மேல பாசம் வரணும்னா அந்த பாசம் எப்படி வரும்னா அதுக்குதான் மந்திரம்னு பேரு. சாஸ்திரங்கள் மந்திரம் சொல்லி அக்னிபூர்வமா சாட்சியா கல்யாணம் பண்ணிட்டா அது விடவே விடாது. இப்ப மந்திரம் சொல்லணுமா? இது தேவையா? மாலை இதெல்லாம் தேவையானு ஒரு புரட்சியா கேட்கிறான். எதுவுமே வேண்டாம். நான் என்ன அதெல்லாம் பண்ணியா கல்யாணம்? கல்யாணத்துக்கு அதெல்லாம் அவசியம் இல்லை. இந்த பந்தத்துக்கு தான், இந்த பிடிப்புக்கு தான். ஒருத்தர் கோபதாபங்கள் வாழ்க்கையில வரத்தான் வரும். ஆனா எக்காரணம் கொண்டு ஒருத்தரை விட்டுடக்கூடாதுங்கிற பிடிப்பு நம்ம தேசத்துல தானே பார்க்க முடியும். உலக நாடுகள்ல அது அபூர்வம். இப்ப சமீபத்துல காலங்கள்ல பார்த்தோம்னா நம்ம தேசத்திலேயே அந்த பிடிப்பு விட்டுன்னு வருது. பிடிப்பு விட்டுன்னு வர்றதுக்கு காரணம் இது மாதிரி சென்ற குளறுபடிகள் தான். இந்த மந்திரங்கள் முறையா சொல்றது கிடையாது. தெரிஞ்சவங்களே கிடையாது. முதல்ல பண்ணி வைக்கிறவங்களுக்கு இந்த மந்திரங்கள் தெரியாது. ஒரு நாள் நல்ல தெரிஞ்சவங்களை கொண்டு வந்தா அந்த பையங்களுக்கு இஷ்டம் கிடையாது, நம்பிக்கை கிடையாது, சொல்ல மாட்டேங்கிறான். சொல்ல வேண்டிய மந்திரங்களை சொல்றது இல்லை.
இந்த இது எத்தனை யோசனை பண்றோம்னா, ஒரு கல்யாணம்னா 40-50 லட்சம் ரூபாய் செலவு பண்றோம். ஒரு நல்ல வேதம் படிச்சவங்களை கூப்பிட்டு வச்சு அந்த முறையா அந்த கல்யாணத்தை பண்ணிட்டா அது என்ன பெரிய எக்ஸ்ட்ரா செலவாயிட போகுது. சாஸ்திரம் சொல்றது இதுதான் ஒரிஜினல் பந்தம்ங்கிறது. மனோகமஸ்மிவாத்வம் சாமாஹமஸ்மித்வம் சாமாமனூரதா பவா பும்சே புத்ராய வேத்தவை ஸ்ரீயே புத்ராய வேத்தவா ஏகி சூழுதே. இதெல்லாம் மந்திரம். நான் மனசு, நீ வாக்கு. நான் ஆகாசம், நீ பூமி. நான் என்ன, நம்ம 2 பேருக்குள்ள உள்ள அன்பானது எக்காரணம் மட்டும் பிரியவே கூடாது அப்படின்லாம் நிறைய பிரார்த்தனை. அதெல்லாம் அந்த காலங்கள் எல்லாம் ஒரிஜினலா இருக்கும். இந்த மந்திரம் சொல்லி கல்யாணம் பண்ண அந்த பிரியம் எப்படி தெரியும்னா 80-90 வயசுல பார்த்தா தான் தெரியும். 90 வயசு கிழவரோட கிளம்பி போனா நடுரோட்ட நடக்கிறதே மொட்டை மண்டையில வைக்க மண்டை வேர்க்கு பட்டுத்தோட வச்சு குனிப்பேன். தலை வேர்க்கிறது கிழவருக்கு அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு கடத்தல் ஒரு ஒருத்தர் கட்சிக்கு கொடுத்து மனைவி கடவுள் கேட்டு பார்க்கணும், நீ கொண்டு வரதுக்கு கல்யாணம் என் கட்சிக்கு எடுக்க உனக்கு கட்சி கொண்டு நீ என்ன கொண்டு வரணும் அப்படின்னு. அந்த உறவு எங்க இருக்கு, இந்த உறவு எங்க இருக்கு? யாரும் மந்திரம் சொல்றது கிடையாது. ஒரு கால் ஒரு நல்ல பிராமணனா இருந்து மந்திரம் சொல்லி வைக்க வந்தா அந்த பையன்கள்லாம் என்ன டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது, நீங்க பாட்டு சொல்லிட்டே இருக்குங்கிறோம். சாஸ்திரப்படி மந்திரம் சொன்னா மனைவி பிரியமா இருப்பான்னு. ஐயர் மந்திரம் சொன்னா அவர் மனைவி அவன்கிட்ட பிரியமா இருக்கிறா. இவனுக்கு என்ன இவன் கொண்டாட்சி விட்டு பிரியமா இருக்கா, இவன் தான் மந்திரம் சொல்லணும். அதனாலதான் ஐயரோட மனைவி எல்லாம் ரொம்ப பிரியமா இருப்பான். பிராமணாரோட மனைவி அவர் பொழுது முடிஞ்சா மந்திரம் சொல்றார். யார் மந்திரம் சொல்றார்களோ அல்லது மந்திரத்தை கேட்கிறார்களோ அதன்படி நடக்கிறார்களோ அவன் மனைவி பிரியமா இருப்பான். அதுதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு மாறாம இருக்கணும் அப்படிங்கிறது தானே வாழ்க்கை. அந்த ஒரு பந்தத்துல மந்திர சம்பந்தம்னு பேரு. அதுல வசுதேவர் தடுத்து உனக்கு ஆபத்துங்கிறது இவளால இல்லை, இவளுக்கு பிறக்க போற குழந்தையால தானே. இவளுக்கு பிறக்க போற குழந்தைய உங்ககிட்ட கொடுத்துடுறேன், இவளை விட்டுடுங்க. புத்திமந்தா அபோக்கியா. புத்திசாலிகளா இருந்தா முர்த்திவை கூட விளக்கலாம். கால முர்த்திவை இல்ல, அபமுர்த்திவை கண்டத்தை விளக்கலாம். ஒரிஜினல் முர்த்திவை விளக்க முடியாது. புத்திசாலித்தனம் வேணும். புத்திசாலித்தனம்ங்கிறது எப்படி இருக்கும்னா யாவத் புத்தி பலோதயம். எது பரியந்தம் பகவானுடைய கிருபை இருக்கோ அது பரியந்தம் புத்தி வேலை செய்யும். அதுதான் பகவானை பிடிச்சுக்கணுங்கிறது. பகவானை பூஜை பண்ணினா அவர் நேரம் குதிச்சு காப்பாற்றுவான்னு அர்த்தம் இல்லை. அதாவது புத்தி யோகம். என்னை யார் பூஜை பண்றானோ அவருக்கு புத்தியை கொடுத்தேங்கிறான் பகவான். ஜாக்கிரதையா பேசுறார் வசுதேவர். இவளுக்கு பிறக்கிற குழந்தைகளை கொன்னுடுன்னு சொல்லல, கொடுக்கறேன்னா. ஏன்? சாஸ்திரப்படி சட்டப்படி கொலை பண்றவனை காட்டிலும் கொலை பண்ணுன்னு சொன்னவனுக்கு தான் பாவம் கூட. ஃபர்ஸ்ட் குற்றவாளி அவன் தான் சட்டத்துல. கொலை பண்ணினவன் 2வது குற்றவாளி தான். கொலை பண்ணுன்னு சொன்னவன் தான் ஃபர்ஸ்ட் குற்றவாளி. அதனால இப்ப வசுதேவர் இவளுக்கு பிறக்கிற குழந்தையெல்லாம் நீ கொன்னுடு, இவனை விட்டுடு அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாருன்னா கம்சன் ஒவ்வொரு குழந்தையும் கொல்லும் போது அந்த பாவம் வசுதேவருக்கு வரும். அதனால வசுதேவர் ஜாக்கிரதையா பேசுறார். இந்த குழந்தைகளும் புத்திரான் சமர்ப்பயிஷ்யேஸ்யா, உங்கள்கிட்ட கொடுத்துடுறேன் அப்படி விட்டா அவன் மனசுல கம்சா தத்வாக்கிய சாரமித்தின்னு குழந்தைகளை கொல்லுடும் இவளை விட்டுடுன்னு அவன் சொல்றான் அப்படின்னு நினைச்சிட்டு ஒப்பந்தமாகி விட்டுட்டான். கம்சன் வசுதேவர் வீட்டுக்கு போயிட்டான். அது ஒரு பிரச்சனை என்னன்னா இவ்வளவு தூரம் ஒப்பந்தம் ஆயிட்டோம், அந்த ஊர்வலத்தை கண்டினியூ பண்ணி வீட்டுல கொண்டு விடலாமோன்னு அங்கேயே நிறுத்தி இதோட உங்களுக்கு ஊர்வலம் சரியா விட்டுருந்தோம். இதான் அசத்துக்கள் பண்ற காரியம். நல்லோர்கள் தான் ஒரே மாதிரியா நடந்துப்பாரு. அந்த பிரியம் எப்ப பார்த்தமோ அதுலேருந்து சாகர பத்தியம் ஒரே பிரியமா இருக்கணும். பழகினாலும் சரி விலகினாலும் சரி. விலகத்தை சண்டை கிட்ட போட்டுலாம் விலகக்கூடாது. அது எது போல விலகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதனுடைய உடம்புல மூப்பு வரா மாதிரின்னா ஜரம் வர்றது எப்படி வருது? பட்டுன்னு ஒரே நாள்ல தலை நினைச்சு போய் பல்லெல்லாம் கொட்டி கண்ணெல்லாம் தெரியாமையா இருந்த அப்படி லேசா ஒரு கேசம் நினைச்சு போறது. அப்புறம் கண்ணில் பார்க்கறதே பூச்சி பறக்கிற மாதிரி லேசா தெரியாது. அப்புறம் ஏதாவது கடிச்சோம்னா லேசா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வரணும் நிற உள்ள ஜர. அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இளமை விலகிறதோ அது மாதிரி துஷ்டர்களையும் விளக்கணும். பட்டுன்னு விளக்கக்கூடாது. ஸ்நேகம் ஒரே மாதிரியா வச்சுக்கணும். நல்லோர்களுடைய அடையாளம்.
கம்சன் இப்படி சொல்லி விட்டுட வசுதேவர் மனைவி ஐஸ்வர தேவகியானவர் கர்ப்பமானார். கம்சன் பிடிச்சி ஜெயிலில் போட்டுவிட்டான். முதல் குழந்தை பிறந்தது. வசுதேவர் கொண்டு கொடுத்துட்டான் அந்த குழந்தைய. கம்சன் சொன்னான், எனக்கு இந்த குழந்தையால இல்லை, 8வது குழந்தைன்னு தான் இருக்கு, அதனால இந்த குழந்தைய எடுத்துன்னு போயிருந்தான். வசுதேவர் சந்தோஷப்படலை. ஏன்னா இவன் அசத்தியம், அயோக்கியனுடைய வார்த்தை நிலையானது கிடையாது. இப்ப எந்த நிலையில இருந்து அவன் சொல்லியிருக்கானோ, பொழுது விழுந்ததுன்னா நான் சொல்லவே இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. சாதுக்கள் தான் ஒரே மாதிரியா பேசுவார். அதனால இந்த குழந்தையோட தலையில எழுத்து என்னவோ அப்படி நடக்கும்னு விட்டுட்டா. இவர் நினைச்ச மாதிரியே ஆச்சு. கொஞ்ச நேரத்துல நாரதர் வந்தார் கம்சனை பார்க்கறதுக்கு. நாரதருக்கு மட்டும் ஒரு பெரிய அதிர்ஷ்ட ஜாதகம். எங்க போனாலும் அவரை பூஜை பண்ணுவான். இதுல நல்லவன் தான் பூஜை பண்ணுவான்னு இல்லை, அயோக்கியனும் பூஜை பண்ணுவான். அயோக்கியர்களும் நாரதரை பூஜை பண்ணுவார்கள், நல்லவர்களும் பூஜை பண்ணுவார்கள் ஒரே சமயத்துல. அது கஷ்டம். ஒரே சமயத்துல ஆளுங்கட்சி எதிர்கட்சி சமமா நடந்து முடியும். அது மாதிரி இவர் நடந்துப்பார். ஒரே சமயத்துல நல்லவர்களும் யோஜனை கேட்பார்கள், தீயவர்களும் யோஜனை கேட்பார்கள். 2 பேருக்கு யோஜனை சொல்லுவார். ஆனா அவர் சொல்ற யோஜனைக்கு ஒரே பலன், பகவானை பார்க்கணும். நல்லவனா இருந்தாலும் பகவானை பார்ப்பான், அயோக்கியனா இருந்தாலும் பகவானை பார்ப்பான். பகவானை பார்க்கிற மாதிரி சொல்லுவார்கள். கம்சன் இவரை வரவேற்று பூஜை பண்ணினான். உன் முகங்கள்லாம் சிரிக்கிறதே என்ன விசேஷம்னு கேட்டார். நடந்ததை சொன்னார். அசரீரிவாதம் இப்படி சொன்னதுன்னு அது எவ்வளவு சூக்ஷ்மமா பேசிட்டு பார்த்தியா, சூதா பேசிட்டு பார்த்தோம். என்ன சூதா? அஷ்டமோ கர்ப்பகான்னு சொல்லிட்டு 8வது கர்ப்பம். அதுல என்ன சூது இருக்குன்னா, ஒரு குழந்தை பிறக்கிறத வச்சுட்டு இது இத்தனாவது குழந்தைன்னு தீர்மானம் பண்ண முடியும். கர்ப்பத்தை எப்படி தீர்மானம் பண்றது? இப்ப முதல்ல 7 கர்ப்பம் அபார்ஷன் ஆகி 8வது கர்ப்பமே முதல் குழந்தையா பிறக்கலாம். 2வது குழந்தையே 8வது கர்ப்பமா இருக்கலாம். 3வது குழந்தையே 8வது கர்ப்பமா இருக்கலாம். நான் இப்படி அவனை சொல்லி குழப்பி விட்டான். 8க்கு 8 அவன் சொன்ன உடனேதான் முடிச்சுன்னா திருப்பி அந்த குழந்தையை கொண்டான்னா இவனே வந்துட்டான். தேவகியும் வசுதேவரும் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த குழந்தைய வாங்கி அங்க ஒரு பாறை, பெரிய பாறை, இன்னைக்கு மதுரால கிருஷ்ண ஜென்மஸ்தான்ல இருக்கு. பெருசா பகவான் பிறந்த இடம் ஒரு பெட்டு மாதிரி இருக்கும். எந்த பாறையில பகவான் தரிசனம் கொடுத்தானோ, குழந்தைகள் பிறந்ததோ, அந்த பாறை இன்னைக்கும் அப்படியே ஸ்டோர். அந்த ஜென்மஸ்தான காப்பாற்றுறதுக்கு 1,00,000 ஹிந்துக்கள் ஒரு நாளைக்கு உயிர் கொடுத்துருக்காங்க. ஒரே நாள்ல 1,00,000 ஹிந்துக்களை கொண்டிருக்காங்க இந்த ஜென்மஸ்தான காப்பாற்றுறதுக்கா. ஏன்னா பொதுவா எல்லாத்தையும் மறந்துடணும் இப்ப உள்ள அரசியல்வாதி சொல்றாங்க. எல்லாத்தையும் மறந்தா அவன் சவுங்கன்னு அர்த்தம், பேடின்னு அர்த்தம். எதை மறக்கலாமோ அதை தான் மறக்க முடியும். எல்லாத்தையும் மறந்துடக்கூடாது. ஏன்னா எல்லாத்தையும் மறந்துட்டா திரும்பவும் இதே அடிமை நினைச்சுதான் நம்ம போய் சேருவோம். நம்மளுடைய வீரமானது மங்கிப்பேடு. நாம இன்னொரு தேசத்துல போய், இன்னொரு நாட்டுல போய், இன்னொரு மக்களுடைய இடத்தை நாம் ஆக்கிரமிச்சோம்னா அது அயோக்கியத்தனம்னு சொல்லலாம். பாரதிய வாழ்க்கையில பாரதிய மக்கள்கிட்ட பாரதிய தெய்வங்களுடைய ஆராதனைக்கு பிறந்த இடங்களை பத்தி நாம பேசினா அதுவே அயோக்கியத்தனம்னு சொன்னா இவன் எப்பேற்பட்ட அயோக்கியங்களா இருக்கணும். இதெல்லாம் சாஸ்திரம் பிரமாணமா இருக்கு, புராணம் பிரமாணமா இருக்கு. நான் தூண்டி விடுற மாதிரி பேசுறது அர்த்தம் இல்லை. பாதி இந்துக்களுக்கே இது புரியல. எங்க கோவில் கட்டினா என்னங்கிறோம், எங்க கோவில் கட்டினா என்னங்கிறதுக்கு இது ஒண்ணு சாதாரண இடம் இல்லையே. பகவான் பிறந்த இடம்னு நமக்கு பிரமாணத்துல தெரியாது அப்படிங்கிறது. அது நமக்கு உரிமையான விஷயம் தானே. அது நடுப்புல ஆக்கிரமிக்கப்பட்டதுங்கிறதும் தெரியாது அப்படிங்கிறதே. அதை அந்த ஆக்கிரமிச்ச இடத்தை விட்டு கொடுக்க வேண்டியதுங்கிறது தானே நியாயம். இது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மசூதியோ, ஊர்ல இருக்கக்கூடிய ஆலயங்களையோ நம்ம இடிக்கணும்னு சொல்லலையே. நாம சொல்றதுங்கிறது முக்கியமா 3 இடம் தான். 1 காசி விஸ்வநாதர் ஆலயம், அது விஸ்வேஸ்வரர் ஆலயம் இருந்த இடத்துல அப்ப இல்லை. 2வது ராமர் பிறந்த ஜென்மபூமி, அது மாதிரி கிருஷ்ணர் பிறந்த ஜென்மஸ்தான். எங்கெங்கெல்லாம் இந்துக்கள் முக்கியமான இடங்களாக கருதினார்களோ அந்த இந்த இடங்களெல்லாம் ஒட்டினாங்கள பார்த்தா மசூதி இருக்கும். ஏன்னா அத்தனை கஷ்டப்பட்டிருக்காங்க நம் இந்துக்கள். ஒரு 400-500 வருஷம் இந்துக்கள் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் மிச்சம் கிடையாது. இந்த ஜென்மஸ்தான இடிச்சு மசூதி கட்டணுங்கிற ஒரு அவுரங்கசீப் காலத்துல அந்த பிரச்சனை. அப்படி வந்த போது
அதை காப்பாற்றணும்னு 2 லட்சம் இந்துக்கள் ஒரு நாளைக்கு உயிரை விட்டார்கள். 2 லட்சம் இந்துக்கள் ஒரே நாள்ல கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிறது இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? அதனால நம்ம மனசுல வாங்கிக்கணும். அதுக்காக சொல்றேன், அந்த ஜென்மஸ்தான் இப்ப நான் பேசினேன் செப்டம்பர் மாசம் அங்க பிருந்தாவனத்துல இதே மாதிரி பாகவத சப்தானம் பரமசிவர்கள்லாம் வந்திருந்தார். அந்த இடங்கள்லாம் பார்த்தா பிரமிப்பா இருக்கும், கண்ணுல கண்ணீர் வரும். அது மாதிரி உள்ள இடங்களை அந்த இடத்துல அந்த தேவகியும் வசுதேவரும் பார்த்துட்டே இருக்கிறதே இந்த துணியை துவைக்கிற மாதிரி காலை பிடிச்சி அடிப்பான் அந்த குழந்தை. இது மாதிரி 6 குழந்தையை கொண்டான் கம்சன். 7ஆவதா ஆதிசேஷனே வந்தது. ஆதிசேஷன்கிற சங்கர்ஷன் இருக்கிற பகவானே தான் ஆதிசேஷன். ஏன்னா பகவானுக்கு சதுர்வியூகம் 4 வடிவம், வாசுதேவன், சங்கர்ஷனன், பிரத்யும்னன், அனிருத்தன் அப்படின்னு சொல்லி. வாசுதேவன் நித்திய பிரம்மமா பிரகாசிக்கக்கூடியது. சங்கர்ஷனன், பிரத்யும்னன், அனிருத்தங்கிறது தான் பிரம்ம விஷ்ணு ருத்ரால் அப்படிங்கிறது. அதுல சங்கர்ஷனன் தான் சிவபெருமான் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. சங்கர்ஷணமூர்த்தி ஸ்வரூபோ யோசாவாதித்ய பரமபுருட சயேஷ ருத்ரோ தேவதா அப்படின்னு. அந்த சங்கர்ஷனே பலராமனா வரா. பகவான் தன்னுடைய சகோதரி வைகுண்டத்துல தன்னுடைய சகோதரியான யோக மாயாவை நாராயணின்னு சொல்றவனு அம்பாளை கூப்பிட்டு, நீனும் நானும் கீழே பூலோகத்துல போய் பிறக்க வேண்டிய காலம், அதர்மம் தலை தூக்கி இருக்கு. நீ நந்தகோபனுக்கும் யசோதைக்கும் மகளாக பெற, நான் வசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனாக பிறப்பேன். வசுதேவர் என்னை கொண்டு அங்க வைப்பார், உன்னை கொண்டு ஜந்துருவா. நீ கம்சனுக்கு உபதேசம் பண்ணிட்டு உடனே வைகுண்டம் வரக்கூடாது, நீ பூமியிலேயே இருக்கணும். பலவிதமான பெயர்களை வைத்து உன்னை மக்கள் வழிபடுவார்கள். துர்கேதி, பத்ரகாளீதி, விஜயா வைஷ்ணவீதி ச, குமுதா சண்டிகா கிருஷ்ணா, மாதவி கன்யகேதி ச, மாயா நாராயணி சானா, சாரதேத்யம்பிகேதி ச. துர்கே, பத்ரகாளி, விஜயா, வைஷ்ணவி, குமுதா, சண்டிகா, கிருஷ்ணா, மாதவி, கன்னிகா, மாயா, நாராயணி, ஈசானா, சாரதா, அம்பிகா. இதெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பகவான் சொன்ன பெயர். பிறந்தப்புறம் இந்த பெயர்களை வச்சு உன்னை வழிபடுவார்கள் அப்படின்னு. இதெல்லாம் உயர்ந்த பெயர்கள். குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறதேவும் இது மாதிரி நல்ல, இதுல ஒரு 2வது பேர் வேணா வேண்டாம், பத்திரகாளின்னு இருக்கு, அந்த பேர் வேணா வேண்டாம். பாக்கி பேர்லாம் நல்ல பேர் தானே. இதெல்லாம் விட்டு ஆர்த்தின்னு வைக்கிறா பேரு. ஒன்னும் தெரிஞ்சு வைக்கணும், அல்லது தெரிஞ்சவாட கேட்கணும். ஆர்த்தின்னா என்ன அர்த்தம்? மீனிங் மனோவியாதின்னு அர்த்தம். ஆர்த்தின்னா இல்லையே கற்பூரம் காமிக்கிறது, அதுக்கு தானே, அதுக்கு ஹாரத்தின்னு பேரு. ஏ போட்டா மனோவியாதின்னு அர்த்தம். ஆர்த்தின்னா ஆர்த்தியத்த பிரார்த்தன ஞான பக்தி. ஒன்னும் சமஸ்கிருதம் தெரிஞ்சு வைக்கணும், அல்லது தெரிஞ்சவாழ்ந்த பேர் கேட்கணும். அதை ஹெச்ஏவா மாத்திக்கலாம். சில பேருக்கு வெச்சுட்டவா என்ன பண்றதுன்னா அது ஒரு கண்டினியூ வரும்போது ஆர்த்தின்னு வச்சிருக்க வேண்டும். அது ஏற்கனவே ஹெச்ஏன்னு மாத்தினா ஹாரத்தின்னு ஆகிடும். ஹார்த்தி அப்படின்னு வைக்கலாம். ஆர்த்தின்னா மனோவியாதின்னு அர்த்தம். இது மாதிரி நிறைய பெயர்களை பகவானே சொல்லி, நீ போய் பிறப்பதற்கு முன்பு இந்த தேவகி வயத்தில் இருக்கக்கூடிய 7வது கர்ப்பத்தை அப்படியே எடுத்து வசுதேவனுடைய ஒரு மனைவி ரோஹிணின்னு அவள் கம்சனுக்கு பயந்து நந்தகோபனுடைய வீட்டுல வசிக்கிறான். அந்த மனைவியினுடைய கர்ப்பத்துல கொண்டு வச்சிருந்தான். கர்ப்ப டிரான்சாக்சன் 4 மாசம் கழிச்சு. அதெல்லாம் சயின்ஸ்ல எதுவும் சாத்தியமே கிடையாது. அது எப்படி பிடிக்கும்? எடுக்கலாம், எடுத்துட முடியும். அது எப்படி பிடிக்கும் அப்படின்னா விஷ்ணு தாமம், பகவானுடைய சக்தியானதுனால வீணா போகவே போகாத அப்படின்னு சொல்லி அனுப்ப. அது மாதிரி 7வது கர்ப்பம் கலஞ்சிகள் அப்படின்னு சொல்லிட்டான் கம்சன். 8வது கர்ப்பமா பகவானே வரான். சதேவகி சர்வ ஜெகன் நிவாச நிவாச பூதானிதராம் நரேஜே போஜேந்திர ஜெயே நிஷிகே வருத்தா சரஸ்வதி ஞான கலே யதா சதி. பகவானே வர பிரம்மாதி தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம். அது கம்சன் வந்தான், தேவகியினுடைய தேஜஸை கண்டு பயந்து ஓடி போயிட்டான். தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ண பகவான் தட்சிணாயன புண்ணிய காலத்துல ஆவணி மாசத்துல
கிருஷ்ணபட்சத்துல அஷ்டமி திதியில ரோஹிணி நட்சத்திரத்துல நடு இரவுல வந்து பகவான் அவதாரம் பண்றான். கிருஷ்ணாவதாரம். தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வகுஹாசயா ஆவிராசீத் யதா பிராச்யாம் திசீந்துரிவ புஷ்கலஹ தமத்புதம் பாலகமம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபிகௌஸ்துபம் பீதிதாம்பரம் சார்ந்திரபயோத சௌபகம் மகார்கவைடூரிய கிரீட குண்டல த்விஷா பரிஷ்வக்த சஹஸ்ரகுந்தலம் உத்தாமகாஞ்சங்கத கங்கணாதிபிஹி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷதா. கோகுலாஷ்டமின்னு பிரசித்தியா கொண்டாடுறோம். கிருஷ்ண ஜென்மாஷ்டமி. பகவான் திறக்க வசுதேவர் தான் முதல்ல பார்த்தா, தேவகியை கூப்பிட்டு காண்பிச்சா, பரம சந்தோஷத்தாலே தேவகி வசுதேவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண, கம்சன் வந்துடுவானோன்னு தேவகி பயப்பட பகவான் சொன்னார், நான் இருக்கிற இடத்துல பயம் கிடையாது. ஒரு காலம் எங்களுக்கு பயம், உங்களுக்கு பயம் இருக்குமே, ஆனால் நான் ஒரு சின்ன குழந்தைய ஆயிடுறேன். என்னை தூக்கின்னு போய் இதே சமயத்துல நந்தகோகுலத்துல நந்தகோபருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு, என்னை கொண்டு அங்க வச்சுக்க, அந்த பெண்ணை இங்க கொண்டு வந்துடும், குழந்தை எடுத்துட்டு வந்துடும் அப்படின்னு பகவான் சொல்லி கொடுக்குறான். என் தாத்தா சொல்லுவார்கள், உலகத்துல நடக்கிற சகல பிராடுக்கும் மூலம் கிருஷ்ணாவதாரம் தான். அவர் சொல்லி கொடுத்துருந்தான். இந்த ஆஸ்பத்திரியில குழந்தைய மாற்றம் பார்க்கலாம் பார்ப்போம். முதல்ல மாத்திட்டதே இவர் தூங்கின வீடு மாதிரி இருக்கு. அந்த குழந்தையை தூக்கிண்டா குழந்தையா மாறிட்டான் பகவான். குழந்தையை தூக்கிண்டு ஒரு ஒரு தொட்டின்னு சொல்லுவோம், அது மாதிரி உங்களோட குழந்தைய வச்சு தூக்கிண்டு வெளியில வரா. மழை பெய்யற சமயம். இந்த குழந்தை மேல மழை பெய்யாதபடிக்கு ஆதிசேஷன் வந்து கொடை பிடிக்கலாம். பனை இமாலயன் பகவான் வந்து ஆதிசேஷன் கொடை பிடிக்க யமுனை கிட்ட வந்தா, ஆவணி மாசங்கள்லாம் நார்த் இந்தியாவில் மழை பெய்யற சமயம், வருஷா காலங்கள். யமுனை வந்து ஃபுல்லா இருக்கு. இதுல எப்படி இந்த குழந்தை எடுத்துட்டு போக முடியும்? வசுதேவரி கொஞ்சம் கூட யோசனை பண்ணல. என்ன கவலையோ யோசனையோ யாருக்குன்னா, எவன் பகவானை நினைக்கலையோ, எவன் பகவத் கிருபையை அடையலையோ அவனுக்கு தான் வாழ்க்கையில இருக்கும். பகவத் கிருபையும் பகவானையும் நினைக்கிறவனுக்கு கவலை இருக்காது. ஏன்னா நாம் நடத்துறோம் வாழ்க்கைய அப்படிங்கிற எண்ணம் உள்ளவன் தானே கவலைப்படணும். பகவான் நம் வாழ்க்கையை நடத்திட்டு போறார் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவனுக்கு எங்கிருந்து கவலை வரும்? உண்மையா அதுதான். நாம் நடத்துறபடியா நடக்கிறது. இதுக்கப்புறம் அதை பண்ணலாம், அதுக்கப்புறம் அதை பண்ணலாம்னு எல்லாம் நினைக்கிறோம். அப்படியா நடக்கிறது? அப்படியே பிறகு போறதைய வாழ்க்கை பார்க்கிறோம். அந்த யமுனை கிட்ட வந்து நின்ன உடனே ஒரு ஆச்சரியம். மேற்கேந்து வந்த ஜலம் அப்படியே நின்றுது, கிழக்க உள்ள ஜலம் போச்சு வழி விட்டுது யமுனை. ஏன்னா பகவான் தான் வரான். பகவான் வந்தா வழி விட வேண்டாமா? ஒரு சாதாரண அதிகாரிகள் அமைச்சர்கள் வந்தா ரோட்ல உள்ள டிராபிக் எல்லாம் நிறுத்தி அனுப்பி விட்டா மாதிரி பண்ணிவிடலாம். ஒரு சாதாரணமான தற்காலிகமான பதவியில உள்ளவர்களுக்கே இத்தனை மரியாதைன்னு சொன்னா, உலகத்துக்கே அதிபதி இல்லையா பகவான்? அவன் வரான்னு உடனே வழி விடுறது யமுனை. கீழே இறங்கி போனால் அக்கறையில கொண்டு நந்தகோபனுடைய அரண்மனையில கொண்டு போய் இந்த குழந்தைய விட்டார். அங்க ஒரு குழந்தை பிறந்து பெண் குழந்தை இருக்கு, அதை எடுத்துட்டான். கதை கேட்கிறவங்களுக்கு ஒரு சந்தேகம், ஒரு வீட்டுல போய் குழந்தைய வச்சு தூக்கிறது சும்மா விட்டுருவார்களா அப்படின்னு. அங்க எப்படி குழந்தை பிறந்ததுன்னா அதை கேட்டாதான் புரியும். யசோதை வந்து பூர்ண கர்ப்பிணி, அசந்து தூங்குறாள். பாதி தூக்கத்துல குழந்தை பிறக்கிற மாதிரி கனவு அவளுக்கு. அது பெண் குழந்தையா ஆண் குழந்தையா அப்படிங்கிறத தூக்க சுவாரஸ்யத்துல பொழுது விடிச்சு பார்த்துக்கலாம்னு தூங்கி போயிட்டாங்க. இப்படி ஒரு பிரசவம் ஆகுமா? இன்னைக்கு பயங்கரமா இருக்கு பிரசவம். இது மாதிரி ஒரு ஈஸியா குழந்தை பிறந்ததை கிரிட்டிக்கலா மாத்தினது இப்பதான். அதுவும் கன்ஃபார்மா சிசேரியன். இதே மற்ற நாட்டுல சிசேரியன்னா கையை விட்டுடுவான். அத்தனை குழந்தைய என்ன சிசேரியன் பண்ணாதான் பிறக்குமா என்ன? அதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்குள்ள விஷயம் இது. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஊர்ல யாருக்குமே குழந்தை பிறக்கலையா? ஏதோ லட்சத்துல ஒரு கேஸ் தான் கிரிட்டிக்கலா இருக்கும். எல்லா கேஸும் அப்படி ஆகும்னு சொல்ல முடியாது. இதுக்கு இப்படி பிரச்சனை ஆகிறதுக்கு இன்னொரு காரணமும் உண்டு. பழைய காலத்துல இந்த கர்ப்பிணி பெண்கள் வந்து சரீரத்தினால உழைப்பார்கள். இந்த ஃப்ளெக்சிபிளா இருக்கணும் உடம்பு அப்படிங்கிறதுக்காக. இப்ப கர்ப்பம்னு ஒன்னே டாக்டர் பெட் ரெஸ்ட்ன்றோம். பெட் ரெஸ்ட்னா
அந்த சந்தி பந்தங்கள் ஃப்ரீ ஆறதில்லை. அதனாலேயும் குழந்தை பிறந்ததுல ப்ராப்ளம் வருது. இன்னொரு ப்ராப்ளமும் உண்டு. நாங்கள் யாகம் பண்றோம்னு சொல்றோமே, 121 பேர் இருக்கோம்னு சொன்னோம். மிந்தி ஊருக்கு 10 பேர் இருப்பாரு. இதனால பிரசவம் சுகமாகும். இந்த யாகத்துக்கும் பிரசவத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, யாகத்துல 2 வேளை பண்ணணும். நாங்க காலையிலையும் சாயங்காலமும் அக்னியில பாலை காய்ச்சி ஹோமம் பண்ணணும். அந்த ஹோமத்துல ஒரு ஹோமம் சுகப்பிரசவம் ஏற்படணும்னு, கர்ப்பேத்யஸ்த்வா கர்ப்பான் ப்ரீணிஹி சௌரியகம் ஹவி பிரஜனனம் மே அஸ்து தசவீரகம் சர்வகணக் ஸ்வஸ்தயே ஆத்மசனி பிரஜாசனி பசுசன்ய பயசனி. சுகப்பிரசவம் ஏற்படணும்னு ஒரு ஹோமம். யாருக்கு சுகப்பிரசவம்? ஹோமம் பண்ற என் மனைவிக்கானா இல்லை, எங்க குடும்பத்துக்கானா இல்லை, நான் வசிக்கிற தெருவுக்கானா இல்லை, நான் வசிக்கிற ஊருக்கானா இல்லை, இல்லை அந்த நாட்டுக்கானா இல்லை, அந்த தேசத்துக்கானா இல்லை, அல்லது மனித குலத்துக்கானா இல்லை. உலகத்துல எந்தெந்த உயிரினங்கள்லாம் கர்ப்பமா இருக்கோ அத்தனைக்கு சுகப்பிரசவம் ஏற்படணும். இது மாதிரி ஒரு பிரார்த்தனை இன்னொரு மதத்துல நீங்க சொல்ல முடியுமா? இந்து மதத்துல மட்டும்தான் அந்த பிரார்த்தனைங்க. உலகத்துல எந்தெந்த உயிரினங்கள்லாம் கர்ப்பமா இருக்கோ அந்த உயிரினங்கள்லாம் சுகப்பிரசவம் ஏற்படணும் அப்படி. அது மாதிரி இந்த பொல்யூஷன் இருக்கு பாருங்க, விதவிதமான கெமிக்கலால காத்து கெட்டு போறது. இந்த அக்னிஹோத்திரம்னு பண்ற இடத்துல அந்த நச்சு பாதிப்பு இருக்காது. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா போபாலோட விஷவாயு தாக்கின அந்த நியூஸை திருப்பி போய் நெட்டில் பார்த்தா புரியும். ஒரு வீட்டில் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, எல்லாருக்கும் ப்ராப்ளம். ஒரு வீட்டில் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா எங்களை மாதிரி யாகம் பண்ணவர் ஒருத்தர் இருந்தார். அந்த வீட்டில் தங்கினவங்க யாருக்குமே இந்த விஷவாயு ஒண்ணுமே பண்ணது அப்படின்னு ப்ரூஃப் இது மாதிரி நிறைய உண்டு. அந்த அக்னிஹோத்திரத்துக்கு அத்தனை விசேஷம். அதனாலேயும் சுகப்பிரசவம் ஏற்பட்டது, சரீரத்தினாலையும் வேலை செஞ்சத்தினாலையும் ஏற்பட்டது. யசோதா அது மாதிரி உள்ளவன், குழந்தையும் அழல்ல, சுத்தி உள்ளவர்களும் தூங்குறார்கள். பிறந்ததோ மாயா வடிவமான தேவி. அதனால எல்லாரும் மயக்கத்துல இருக்க இந்த குழந்தையை கொண்டு வச்சுட்டு அந்த குழந்தைய எடுத்துன்னு வந்தார். பழையபடி யமுனை வழி விட்டது. வீட்டுக்குள்ள அந்த ஜெயிலுக்குள்ள வந்தவுடனே ஜெயில் கதவு பூட்டின்றது. சோல்ஜரும் முடிச்சுட்டா கை விலங்கு கால் விலங்கு மாட்டிடுது. குழந்தையும் அழுதுன்னா இந்த குழந்தைகள் அழற குரலை வச்சுட்டே இது பெண் குழந்தையா ஆண் குழந்தையான்னு சொல்ல முடியும். அதெல்லாம் இப்போ நாலஞ்செல்லாம் போயிடுது. ஏன்னால் ஆணுக்கு குரல் கீழ் ஸ்தாயில் இருக்கும், பெண்ணுக்கு குரல் மேல் ஸ்தாயில் இருக்கும். சங்கீதம் தெரிஞ்சவர்களுக்கு நான் சொல்றது புரியும். ஆணுடைய ஸ்ருதி பாடுறதே ஸ்ருதினா அந்த ஒரு வருது, அரை, முக்கால், 1, 1.25, 1.5, 2, 2.5, 3, மேக்சிமம் 3.5. அதுக்கு மேல பாட முடியாது. எம்.கே. தியாகராஜ் பாடுறதெல்லாம் 3.5 கட்டையில பாடணும். அதுக்கு மேல ஒரு மனிதனால பாட முடியாது. ஆனால பெண்ணுக்கு ஸ்ருதி எங்க தெரியுமா ஆரம்பம்? 4 தான் ஆரம்பமே. 4 கட்டை தான் ஆரம்பமே. அதுல இருந்து 7 வரிந்த போகும் மேக்சிமம். அப்ப குரல் கூட. இது ஒரு விஷயம். 2வது விஷயம், யாராவது வீட்டுக்கு 4 பேர் வந்திருக்கிற சமயத்துல நம்ம வீட்டு பெண் குழந்தைகள்லாம் கொஞ்சம் வயசான குழந்தைகள் சத்தம் போட்டு பேச மாட்டார்கள். ஒரு கால் பேசினா அந்த வீட்டில் உள்ள பெரியவங்க கூப்பிட்டு கண்டிப்பாரு. 4 பேர் வந்திருக்கிற சமயத்துல இப்படி கத்தலாமா, பத்திரகாளி மாதிரி கத்துறையே அப்படின்னு. தேவகின்னு சொன்னால் பெண்ணா பிறந்திருக்கா வேண்டாமா? பெண்ணா பிறந்தா என்னன்னு 8வது கர்ப்பம் இருக்கிறது. பெண்ணா இருந்தா என்ன, ஆனா இருந்தா என்ன? அவன் சொன்னான், இது பெண்ணு, உன்னை கொண்டாது. அதுக்கு மேல நான் மனசுல ஒரு ஆசை வேற வச்சிருக்கேன், சீக்கிரம் சொல்லணும். ஒரு மணி ஆயிடுச்சு, என்ன விஷயம் சொல்லு. சுஷேயம் தவ கல்யாண ஸ்திரியம் மாஹந்து மர்ஹசி. இது பெண் குழந்தை, உனக்கு ஒரு புள்ள இருக்கு, இந்த பெண்ணை ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு என் மனசுல ஆசை. அதனால இந்த பெண்ணை இந்த குழந்தையை கொள்ளாது. சுகாச்சாரியார் சொன்னார், 6 பிள்ளைய கொண்ட அந்த கொலகார பாவையோட திருப்பி சம்பந்தம் போடுறாங்க. இதுல இருந்து கதை கேட்கிறவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? இந்த பெண்களுக்கு பிறந்த வீட்டில் உள்ள பாசை எக்காரணம் கொண்டு போகாதுன்னு இருக்கும். இவன் இத்தனை அக்கிரமம் இருக்காவோ இவனோட திருப்பி சம்பந்தம் வச்சுக்குவோம். இவன் சொல்றா, என் பொண்ணை உன் பிள்ளைக்கு கொடுக்கலாம். அது கம்சன் சொன்னா, நான் உயிரோட இருந்தாலும் என் பிள்ளை கல்யாணம் வேணும் கொண்டா அந்த குழந்தைன்னு அடிச்சு
இருக்கிற சமயத்துல கையில வழுக்கின் போய் குழந்தை வழுக்கி போய் நிமிர்ந்து பார்த்தா ஆகாசத்துல குழந்தையை காணும். 8 கைகளோட அத்தோ புஜாங்கி மகிழஸ்ய மத்தினி சசங்க சக்கராம்சர சூடதாரிணி வைஷ்ணவி துர்கியா வில்லு அம்பு கத்தி கேடயம் சங்கம் சக்கரம் கதை அவைய சூலத்தோட துர்கையானவன் சேரப்பட்ட கட்டிண்டு காஷ்மீரி திலகம் விட்டுண்டு பாதசரம் ஜல்ஜல் ஓசப்பட தாம்பூல கொடுத்த முக்கியாய் பயப்படுற மாதிரி கம்சனை பார்த்து மூடாடு கூட்டான். உன்னை நீ என்னை கொல்லணும்னு நினைச்சியே உன்னால கொல்ல முடிச்சுதான்னு கேட்டான். உன்னை கொல்லவன் எங்கேயோ பிறந்து வளர்றான். அவன் கொல்லணும்னு இல்லாதபடிக்கு நானே உன்னை கொண்டிருப்பேன். இன்னைக்கு என்னை கொல்லணும்னு நீ நினைச்சதுக்கு, ஆனா உன்னை கொல்ல போறதில்லை. காரணம் என்ன தெரியுமா? எத்தனை கெட்ட எண்ணத்தோட நீ என்னை கொல்லணும்னு நினைச்சாலும் நீ பிடிச்சது என் காலுதான். காலை பிடிச்சதான இது பண்றான். நீ காலை பிடிச்சதுனால உன்னை மன்னிக்கிறேன். சரணாகத தீனாத்த பரித்ராண பராயணே சர்வசிய ஆர்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதேன்னு அம்பாளுக்குள்ள மகிழ்ச்சியா மறைச்சு போயிட்டான். அம்பா கம்சன் பயந்து போக வசுதேவர் கொண்டு விட்டு அந்த குழந்தை இருக்கேன். இது இந்த அசுரர்கள் சொன்னார்கள், குழந்தை எங்கேயோ பிறந்து வளர்ந்தாலும் நான் உடனே பூத்தனேன்னு ஒரு ராட்சசி சொன்னால் கம்சன், நான் குழந்தை குழந்தை எல்லாம் கொள்றேன், பிறந்த குழந்தை எல்லாம். வசுதேவர் கொண்டு விட்டுட்டார். அவர் விட்டுட்டு திரும்பின உடனே அந்த கிருஷ்ணனா பகவான் அழுதார். எல்லாரும் முடிச்சுட்டார். அந்த குழந்தை பிறந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஒரு ஸ்நானம் பண்ணணும். எதற்குன்னா 1.5 மணி நேரம் தீட்டு கிடையாது. அப்ப 3 காலம் ஒரு மனிதன் தானம் பண்றதுக்கு மிகவும் உயர்ந்த காலம். ஒண்ணு குழந்தை பிறந்த சமயம், புத்திரே ஜாத்தே. வியதீபாதம்னு ஒரு காலம். வியதீபாதம்னா பஞ்சாங்கத்துல பார்த்தா வரும், வியதீபாத புண்ணிய காலம் அப்படின்னு போட்டிருக்கும். அது மாதிரி தாய் தந்தையர்கள் இறந்த 10 நாட்களுக்குள்ள இதுல ஒரு மனிதன் தானம் பண்ணினா அந்த தானத்துக்கு அட்சயமான பலன், ஆச்சரியமான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. பல தானங்கள் பண்ணணும், முடியலன்னா விரதானமாவது பண்ணணும். நெல் பூமியில எது போட்டா முளைக்கிறதோ அதை தானம் பண்ணணும். வசுதேவர் அநேக தானங்களை பண்ணினார். 6வது நாள் அன்னைக்கு பூத்தனைங்கிற ராட்சசி வர அலங்காரம் பண்ணிட்டு ஒரு ராஜகுமாரி மாதிரி வேஷம் போட்டு வந்தா. குழந்தை கிருஷ்ணன் தொட்டில தூங்குறது எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறதே கிடுக்கிடுன்னு அந்த குழந்தைய எடுத்து பால் கொடுக்க பகவான் அந்த ஸ்தன்யத்துல